ஓகே, நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இங்கே வந்து சின்னதாக ஒரு குவான்டிட்டிஸ் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன், பார்ப்போம். பிகாஸ் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இல்லை, இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படின்னு. ஸோ இது வந்து ட்ரேட் பண்ணாதீங்க கைஸ், இது வந்து ஜஸ்ட் ஃபார் மை ரெஃபரன்ஸ்க்காக தான். இது வந்து என்னோடய டைரெக்ஷன் நான் செக் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நோ ட்ரேட் இப்போதைக்கு. பார்ப்போம் கைஸ், இது சப்போர்ட் எடுத்தால் நல்லது. சாரி மக்களே. இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறமா இந்த கேப் ஃபில்லிங் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஓகே, கொஞ்சம் மேலே வந்துச்சு இது. ஸோ இங்கே வந்து ஒரு க்ரீன் கேண்டலாக வந்துச்சுன்னா இட் வில் பி குட். நல்லா மேலே போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கைஸ், எவ்ரி ஒன். ஸோ பாயிண்ட்ஸ் வில் பி 18. இங்கே வந்து கொஞ்சம் லோ பாயிண்ட்ஸ் தான் நான் இங்கே வைப்பேன். ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ஹை இருக்குது, பட் பரவாயில்ல, நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ணிக்கலாம். 1:1.6. பார்ப்போம் இந்த ட்ரேட். ஒரு ஸ்பைக் வந்துச்சுன்னா ஓகே. நல்ல ஸ்பைக் வருது. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது மக்களே. ஸோ அதனால தான் இங்கே கொஞ்சம் டிலே ஆகுது. அண்ட் இங்கே வந்து ஒரு 26,000 வந்து ஒரு அது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, 45, 46 வந்துச்சு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது இங்கே புட் சைடில் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆன உடனே இங்கே வந்து நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிடும். பார்க்கலாம் மக்களே இங்கே எப்படி போகுதுன்னு. நான் காஸ்ட் டு காஸ்ட் எஸ்எல் இங்கே வச்சுருக்கேன்னா. ஸோ எப்போவுமே லைக் எஸ்எல் நீங்கள் பண்ணிங்கன்னா சிஸ்டம்லேயே எஸ்எல் பண்ணுங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இங்கே நான் மேனுவலி எக்ஸிட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எப்போவுமே கீப் இன் சிஸ்டம் இட் செல்ஃப். ஓகே, நீங்கள் மேனுவலாக டைவர்ஷன் பண்ணாதீங்க கைஸ், இந்த மிஸ்டேக். ஸோ இது வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னு இந்த கேண்டில் ஸ்பாட் சார்ட்டில் இட் வில் பி குட். பார்ப்போம். இன்னொரு ஜஸ்ட் 1 minute இருக்குது. சஸ்டெயின் ஆச்சுன்னா இட் வில் பி லைக் பிளாஸ்ட் மூமெண்ட். ஓகே, சஸ்டெயின் ஆகுது. 1 minute இன்னும் இருக்குது. ஒரு 6 திருப்பி வந்துச்சு. ஏன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது புட் சைடில். ஸோ இது வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் இது வந்து மேலே போகும் கால் சைடு. 46 46லேயே இருக்குது.
Still it's not breakout ஆகுது, breakdown ஆகல இன்னும். Sorry மக்களே. 48, 50, 52, 52. ஓகே, பிரேக்அவுட் ஆயிடுச்சு கைஸ். புட் சைடில் இங்கேயும் நல்லா பிரேக் அவுட். ஓகே கைஸ், நம்ம டார்கெட் வந்து ஹிட்டு. ஸோ 18 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் வந்து இங்கே ஹிட் பண்ணிட்டோம். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரெயில் த ஸ்டாப், ஸ்டில் ட்ரெயில் பண்ணிக்கலாம் ஸ்டாப் லாஸ் வந்து. பிகாஸ் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, நல்ல மூமெண்ட் வருது இப்போது இன்னும். ஸோ 20 பாயிண்ட்ஸ் இங்கே 1:1.8. ஸோ நீங்கள் இந்த அப்படியே ட்ரையல் பண்ணிக்கலாம் கைஸ். புட் சைடு வந்து ஐ திங்க் ஐம் ரைட் நவ் இட்ஸ் நாட் குட் கோயிங் டு தி புட் சைடு இப்போதைக்கு. குட் மார்னிங் ஆல். ஸோ இங்கே வந்து நல்ல ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரையல் கைஸ். நல்ல ப்ராஃபிட் இங்கே இப்போ 24 பாயிண்ட்ஸ் 1:2 வந்து கேப்சர் பண்ணிட்டோம் கைஸ் இங்கே. ஓகே, நல்ல பிரேக் அவுட். ஸோ இது வந்து இன்னும் வந்து இது, ஸோ இங்கேயும் சப்போர்ட் இருக்குது, அதுவும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. சாரி மக்களே, கொஞ்சம் காஃப் இருக்கு எனக்கு. இங்கே வந்து இப்போது 2650 வந்து பார்ப்போம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். நாட் பிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அட் 2600. ஸோ இது வந்து நான் ஃபுல்லி டாயிங் ரிமூவ் பண்ணுறேன். 2600 இஸ் இங்கே தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வரைக்கும் எதுவுமே ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு லைக் கொஞ்சம் கீழே வரும், புல் பேக், அப்புறமா திருப்பி மேலே போகும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த ட்ரேட் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். நைஸ்லி மூவ் வந்துருக்கு. ஸோ இது வந்து 26 பாயிண்ட்ஸ். நைஸ் மூவ். ஸோ நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்கு கைஸ். இங்கே வந்து இஎம்ஏ வந்து நல்லா ஃபால், அண்ட் இங்கே வந்து இஎம்ஏ வந்து இஸ் ரைசிங் அப். இப்போது வேண்டாம் மக்களே, இப்போ வந்து என்ட்ரி பண்ணக்கூடாது. பிகாஸ் இப்போ ரொம்ப ஹை போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் புல் பேக் வரட்டும். ஸோ ஆஃப்டர் தட் யூ கேன் என்டர். ஸோ உங்களுக்கு நான் நேற்று சொல்லியிருந்தேன் லைக் கைடன்ஸ் பிளான் வந்து நான் 5 மெம்பர்ஸ்க்கு பண்ணியிருந்தேன்னு. ஸோ நிறைய மெசேஜ் நிறைய வந்துச்சு. ஸோ அதில் எனக்கு 5 மெம்பர்ஸ் இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நான் 25 மெம்பர்ஸாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக 30 மெம்பர்ஸ்க்கு நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் நான் சின்னதாக சொல்லியிருக்கேன் கால் சைடு. ஸோ உங்களுக்கு அந்த சப்போர்ட் வேணும்னா நீங்கள் இன்றைக்கி கூட ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ அதில் நல்ல மூமெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நல்ல மூமெண்ட்டும் வந்திருக்கு. நான் ஒரு கால் சைட் கொடுத்துருந்தேன், அது செம்மையாக வந்திருக்கு. ஸோ 2 டார்கெட் நான் சொல்லியிருந்தேன், அதில் 2மே டார்கெட் ஹிட். Hope you enjoyed. ஸோ அதில் நான் 2 டார்கெட் செட் பண்ணியிருந்தேன் வித் ஸ்டாப் லாஸ் எவ்ரிதிங் நான் சொல்லியிருந்தேன் அதில் அந்த குரூப்பில். ஸோ அது 2மே லைக் ஹிட் ஆகிருக்கு.
ஸோ மெம்பர்ஷிப் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா ஸோ உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டெலிகிராம் வந்து பர்சனல் டெலிகிராம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ அதில் நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து பண்ணணும் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் அதில். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பிங்க் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ நான் இங்கேயும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு மெசேஜ் பிங்க் பண்ணுங்கள். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன க்ரைட்டீரியாஸ் வேணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரமாக. ஸோ ஜஸ்ட் 25 சீட் தான் இருக்குது கைஸ். அதுக்கு மேலே நான் பண்ண முடியாது இப்போது இந்த மந்த்துக்கு. ஸோ அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே. இப்போ வந்து ட்ரையல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ டுடே இஸ் எ ஃப்ரீ டே. அவங்களுக்கு ஜாயின் பண்ண அவங்களுக்குலாம் ஃப்ரீ டே டுடே. ஸோ ஆக்சுவல் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 30 days வந்து இந்த பிளான். ஸோ 14th ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த பிளான். ஸோ மண்டே டு டில் ஜான்வரி. ஸோ இன்றைக்கி குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் அந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணுவேன்னா. ஸோ அந்த இப்போ வந்து அதில் செம்ம மூமெண்ட் வந்துருக்கு கைஸ். எல்எக்ஸ் நோ ரோலெக்ஸ் கணபதி இப்போ வந்து ஹையில் இருக்குது. இது வந்து புல் பேக் ஆகணும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபோமோவில் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அப்போது நீங்கள் மிஸ் ஆயிடுச்சுன்னா டோன்ட் வரி. இப்போ இன்னொரு நிறையா ட்ரேட்ஸ் இருக்கும். பட் இப்போதைக்கு நோ என்ட்ரி மக்களே. ஸோ உங்களுக்கு நான் இங்கே லைவ் சேட்டில் நான் பிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் எனக்கு பிங்க் பண்ணுங்கள். ஸோ பிங்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஜாயினிங் அது ஃபுல்லாக க்ரைட்டீரியாஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா. ஸோ இந்த ட்ரேட் நான் எதுக்கு எடுத்தேன்னு ஜஸ்ட் ஒரு லாஜிக் சொல்கிறேன்னா. ஸோ இது வந்து நல்லா புல் பேக் கேப் அப் ஓப்பனிங் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து 26,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது கைஸ். ஓகே, 26,000 ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தேட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஐ சார்ட்டில் இங்கே வந்து 26,000 இஸ் 1.87 crores இருந்துச்சு. பட் இங்கே கால் சைடில் ஜஸ்ட் 90 lakhs தான் இருக்குது. இங்கேயும் லைக் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் 1.17 crores தான் இருக்குது, விச் இஸ் வெரி லோ when compared to இந்த புட் சைடு. ஓகே, அண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் பிசிஆர் வேல்யூ 1.6 இருக்குது, which is bearish. ஓகே, ஸோ பியரிஷ் பிசிஆர் மட்டும் தான் பியரிஷாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடு இஸ் மச் ஹையர். ஸோ இப்போ வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து 39 இருக்குது அண்ட் நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் இஸ் 10. ஓகே, ஸோ இங்கே வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு நிறைய சைன்ஸ் இருக்குது. பட் பியரிஷ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒன் சைன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இங்கே வந்து ஒரு ரெட் கேண்டில், அப்புறமா இங்கே வந்து சப்போர்ட் சின்ன சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்தால் இங்கே வந்து லைக் ஒரு புல் பேக் கேண்டில் வந்த அப்புறமா இங்கே தான் நான் பை பண்ணணும்னு சொன்னேன் உங்களுக்கு. ஒரு புல் பேக், ஒரு சப்போர்ட், அப்புறமா டச் பண்ணிட்டு புல் பேக்கில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இது வந்து நல்ல ஹை மொமெண்டம் போயிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் தட் திஸ் ட்ரேட். ஸோ இப்போதைக்கு நோ ட்ரேட் மக்களே. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கீழே வரதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ ரைட் நோ ட்ரேட்.
ஸோ லெஃப்ட் சைடில் இங்கே வந்து உங்களுக்கு வந்திருக்கும் லைக் லெஃப்ட் சைடில் இங்கே வந்து என்னோட டெலிகிராம் சேனல் இருக்குது விச் இஸ் @mighty scalper 555. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைக் @wikibond 555 இஸ் மை பர்சனல் ஐடி. ஸோ இது வந்து நீங்கள் இங்கே வந்து பிங் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் மை கைடன்ஸ் சப்போர்ட் பிளான். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே ஓப்பனிங் பண்ண உடனே வி டூ அந்த பிசிஆர் வேல்யூ ஓஐ சார்ட் எல்லாமே நாட் அக்யூரேசியாக இருக்காது. ஸோ ஆஃப்டர் 5 minutes 10 minutes அப்புறம் தான் இட் வில் பி கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூரேசி வந்து ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் அப்போ தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ அக்யூரேசி வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் சி ஆஃப்டர் 10 or 15 minutes அப்புறம் தான் அந்த ஓஐ பிசிஆர் வேல்யூ எவ்ரி திங் வில் பி குட். ஸோ ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஸோ ஒரு புல் பேக் வரட்டும் கைஸ். இப்போதைக்கு நோ என்ட்ரி, புல் பேக் வரட்டும். நான் சொல்கிற என்ட்ரிக்கு எப்படி என்டர் பண்ணணும்னு. ஸோ கைடன்ஸ் வேணும்னா கைடன்ஸ் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கைடன்ஸ் மக்களெல்லாம் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்காங்க இப்போது. ஸோ யார் ஐ திங்க் 5 பேர் இப்போ வந்து கைடன்ஸ் பிளானில் இருக்காங்க. ஸோ 5 பேர் தான் சொல்லியிருந்தேன். ஸோ 5 பேர் இப்போ வந்து கைடன்ஸ் சப்போர்ட் பிளானில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு லைவ் சேட்டில் சொல்லுங்கள் மக்களே. இஃப் யூஆர் இன் லைக் இன் மை லைவ், ஸோ சொல்லுங்கள் ஹவு மச் ப்ராஃபிட் யூ ஹேவ் மேட் டுடே. ஸோ எனக்கு டெய்லி வந்து கொஞ்சம் மீட்டிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நான் வந்து லைவ் வந்து 9:10லேருந்து ஒரு மேக்ஸிமம் 10:30 வரைக்கும் தான் இங்கே லைவ் நான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் டே வந்து ஒரு 3:30 வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா ஜஸ்ட் ஜாயின், ஜஸ்ட் பிங் மீ @wikibond 555 டெலிகிராம் சேனலில் சர்ச் பண்ணுங்கள். @wikibond 555 வந்து சர்ச் பண்ணிட்டு இங்கே பின் பண்ணுங்க கைஸ். ஸோ உங்களுக்கு லைக் லைவ் சப்போர்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ லைவில் ஜஸ்ட் நான் ஒரு 10:30 வரைக்கும் தான் இருப்பேன். ஸோ லைவில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியலன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ அண்ட் ஜாயின் இன் மை லைவ் கைடன்ஸ் சப்போர்ட். ஸோ லைவ் கைடன்ஸ் சப்போர்ட்டில் நம்ம வந்து 100 பாயிண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ லைவ் கைடன்ஸ் சப்போர்ட்டில் நான் ஜஸ்ட் ஒன்று எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம